கர்த்தரை துதிக்கலாம். தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். Glory to God. Hallelujah. Praise the Lord. நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீளம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீளம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், ஓடி ஓடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி தேவைகளை இயேசு சந்திப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். காடைகள் வரவழைத்தார், மன்னவோ உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னவோ உணவளித்தார். பாறையை கிடந்து கண்ணீர்கள் ஓடச் செய்தார். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம்,
நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், நீதியாய் தந்து நிறைவோடு நடத்திடுவார், நீதியாய் நிறைவோடு நடத்திடுவார், முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார், முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், ஆமென், பாடி கொண்டாடுவோம், அல்லேலூயா, கோடி நன்றி சொல்லுவோம், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, எங்களை திருப்தியாக்கி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள். தேவைகளை சந்திக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் எத்தனையோ தேவைகளோடு வாழ்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை அற்புத ஆச்சரியமாய் நீர் சந்திக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதி, இந்த ஆராதனை ஆசீர்வதி, பாடுகிற பாடல் துதி எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள், ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதி. வசனம் பேசுகிற தாசனை பலப்படுத்தி கர்த்தர் அவர் மூலமாய் மன்னாவை பரலோகத்திலிருந்து கொண்டு வருவீரார். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதபடியில் வறுமையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பெரிய பாடல் புத்தகத்திலே உள்ள 20வது பாடல். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். நாமத்தை போற்றிடுவேன், உம்மை அல்ல தெய்வனை தந்த தெய்வமே, உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட தந்த தெய்வமே, ஆனந்தமானந்தமே பகலிலும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே, தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, வானம் பூமியும் யாவுமே மாறினே, நீரை வாக்கு மாறாதவரே, வானம் பூமி
நாமத்தை நம்பிடுவேன். உயரடை காலத்தில் என்னை வைத்தவரை உங்கள் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாமல் பூமியில் யாரை உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாமல் பூமியில் யாரை உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாமம், இயேசுவே என்ற நாமத்திலே என் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எங்கள் சிருஷ்டிகரே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட இதை பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. அல்லும் பகலிலும் இயேசுவே இயேசுவே என்ற நாமத்திலே. இயேசுவே என்ற நாமத்திலே வெள்ளியும் பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன்வெள்ளியும் பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் எனக்கு நீரே. இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் எந்த நண்புள்ள ஆண்டவர் உம்மை போல் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் தந்த தெய்வமே நீ. உயிர் தந்த தெய்வமே நீ. நீதியில் நிலைத்திருந்து ஜெபத்தோட்ட பாடல் புத்தகத்திலே உள்ள ஒரு பாடல். இருநூற்றி 86வது பாடல் ஜெபத்தோட்ட பாடல் புத்தகத்தில் உள்ள 286வது பாடல். தாவீது அரசன் சொல்லுகிறார், நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது உமது சாயலில் திருப்தியாகும். ஆமென். கைகளை தட்டி பாடலாம் உற்சாகமாய். என்னோடு சேர்ந்து ஆராதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்தும். Praise God. Hallelujah. நான் காண்பேன், உயிர் தெழும்போது சாயலம் திருப்தியாவே. நீதி
திருமுகம் திருமுகம் நான் காண்பேன் உயிர்த்தலும் போது சாயலால் தேவனே தேவனே என் தேவன் அதிகாலமே தேடி வந்தே தேவனே அதிகாலமே நீரின்றி வருகிற நிலம்போர் எங்குகிறேன் தினம் உமக்காய் நீரின்றி வருகிற நிலம்போர் எங்குகிறேன் தினம் உமக்காய் Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. நீதியில் நிலைத்து திருமுகம் உயிர்த்தலும் போல் உயிர் சாயலால் ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது புகழ்ந்திடுமே என் புகழ் மகிழ்ந்திடுமே என் வீரம் புகழ்ந்திடுமே என் புகழ் மகிழ்ந்திடுமே என் உள்ளம் Hallelujah, Hosanna, Amen, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. நீதியில் நிலைத்திரும் திருமுகம் திருமுகம் உயிர்த்தலும் போது சாயலால் உயிர்வாழும் நாட்களெல்லாம் உன் நாமம் சொல்லி துதிப்பேன் பாடுங்க உயிர்வாழும் நாட்களெல்லாம் உன் நாமம் சொல்லி துதிப்பேன் அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா அறுசுவை உண்பது Hallelujah, Hosanna, 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 Hallelujah, Hosanna. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மனம் இறங்கி ஜனங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். உலகத்தை விட்டு தேவன் அப்புறப்படுத்த வேண்டும். ஜனங்களை வாரம் கஷ்டம் எல்லாம் மாற வேண்டும். வியாகுலம் மாற வேண்டும். கண்ணீரை கர்த்தர் துடைக்க வேண்டும். என் மனைவி அவர்கள் ஜெபிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கர்த்தருடைய நாளிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். யெகோவா ஈரே தெய்வம் எங்களோடு கூட இருந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை மட்டுமாய் நடத்தி வருகிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் ஒரே சபையாய் அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி இந்த நாளே அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியா நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஈவுகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரித்து அப்பா உமக்கு நாங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி பலிகளை காணிக்கையாக்குகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்கள் மேல் அளவில்லாமல் எங்கள் பொழிந்தருள வேண்டும் ஜெபிக்கிறோம். திரியேக தேவனுடைய ஆளுகையின் பிரசன்னம் அப்பா எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. குடும்பங்கள் அப்பா உம்முடைய நன்மையினால் திருப்தியாகட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தை அப்பா நாங்கள் உம்முடைய நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே துவங்கினோம்.
இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்தீரே, நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த காலகட்டங்களில் அப்பா நாங்கள் கடந்து வரும்படி அப்பா நீர் பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி. அப்பா, எங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்ட தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இன்னும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அப்பா உண்மை உத்தமமாய் நடந்து அப்பா எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிறதான நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் எங்களுக்கு அருளை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்தில் இருக்கிறதான அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஓடத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபையாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக அதிசயங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். வியாதியின் கூறுகள் அப்பா குறையத்தக்கதாக அப்பா அநேகர் சுகமடையத்தக்கதாக நீங்கள் கிரியை செய்திருக்கிறீங்க. நமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் பரிபூர்ண விடுதலை நீங்கள் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அப்பா இந்த வாதியின் கூறுகள் குறைக்கப்படும், அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, அப்படியா நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்க சுவாமி. இந்த நாட்களிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறத அப்பா நாங்கள் ஆண்டவரே விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, அந்நிய ஜனம் காணத்தக்கதாக அப்பா நீர் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. சர்ச்சை திறந்து கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கும்படியா அப்பா திறந்த வாசலை வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க சகலத்தையும் அப்பா புதிதாக மாற்றுகிற வல்லம் உள்ளவர், எழுப்புதலை கொண்டு வர வல்லம் உள்ளவர். நீங்க கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம், குடும்பங்களை நினைவு கூறுகிறோம், இரத்த கோட்டைக்குள்ள வைக்கிறோம் ஐயா. நீங்க பாதுகாத்து நடத்துங்க. குறைவுகளோடு அப்பா இந்த ஆராதனையில அவங்க காணப்படுவாங்க. நான் கர்த்தாவே குறைவுகளை மாற்றுகிறவர், நிறைவான ஆவியானவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எந்த காரியத்துல அப்பா தேவையோடு இருக்கிறாங்களோ அந்த காரியத்துல கர்த்தாவே நீங்க அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதியோடு கர்த்தாவே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு இசப்பா நீங்க இந்த வேளையில சுகம் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க தூரத்துக்கு அப்பா ஆண்டவரா இருக்கிறபடினாலே அப்பா நீங்க கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கும்படியா திறந்த வாசலை கொடுங்கப்பா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உடனடியான கொண்டு கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்ன வழி நடத்திட்டோம். உம்முடைய பாதுகாப்புல கர்த்தாவே கிருபைக்கு ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். விசுவாச குடும்பங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவு. என்னுடைய இளைய சகோதரன் எகு மோசஸ் அவர்களுக்கும் சிவகாசி கெத்சமனே சபையை சார்ந்த மணமகள் டேனி ரூபிக்கும் வருகிற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திருமணம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். வருகிற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திருமணம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் இந்த திருமண காரியத்தை பேசி முடிவு செய்திருந்தோம். அதன் பிறகு அரசாங்கத்தினால் கொரோனா உலகம் முழுவதும் பரவி இந்தியா முழுவதும் லாக்டவுன் போட்டாங்க. ஆகையினாலே 1 மாதம் யார் வேலைக்கு போல எந்த காரியமும் செய்யக்கூடாது என்ற அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்தபடியினாலே அந்த திருமணத்தை அப்போது நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. ஆகையினால் இதை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினோம். ஆகையினாலே நாங்கள் எல்லாரும் கூடி, குடும்பத்தார் எல்லாரும் கூடி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் நமது சபையில் வைத்து விவாக ஆராதனை நடைபெறும். 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. அரசாங்க ஆணைப்படி சபையார் அனைவரும் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறபடியினாலே
அரசாங்க ஆணைப்படி சபையார் எல்லாரும் அந்த திருமணத்துக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஆனாலும் அரசாங்க சட்டம் அந்த கொரோனா சூழ்நிலை நிமித்தமாக இருக்கிறபடியினாலே குடும்பத்திற்கு ஒருவர் மட்டும் வந்து அந்த திருமணத்திலே கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறு பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வர வேண்டாம். இந்த அறிவிப்பை என்னுடைய அன்பின் அழைப்பாக ஏற்றுக்கொண்டு குடும்பத்திற்கு ஒருவர் மட்டும் விவாக ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருமண ஆராதனைக்கு தடைகள் நீங்கும்படியாக சபையார் யாவரும் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் திருச்சபையிலே தேவனுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபத்தோடும் தாகத்தோடும் வந்திருக்கிறேன். ரோமர் புஸ்தகம், அப்போஸ்தலன் பவுல் எழுதின ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தலைகளை வணங்கி ஜெபம் செய். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல் துதிகளை ஆசீர்வதித்த தேவன், உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே அனுப்பினீர். ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதி. உம்முடைய பிரசன்னம் உங்க குடும்பத்துக்குள்ளே கடந்து போகட்டும். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். எத்தனையோ கொரோனா வேலை இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் தேவன் எங்களுடைய தேவைகளை அற்புத ஆச்சரியமாய் சந்திக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு விட்டு போதிப்பீரா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்லுகிறார், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவன் என்ன செய்வார்? இவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க, இவங்க எனக்கு வேண்டப்படாதவங்க என்று தேவன் ஒரு நாளும் நடத்த மாட்டார், செயல்பட மாட்டார். மனிதர்களாகிய நாம் எப்படி இருப்போம்? சிலரை வேண்டப்பட்டவர்களாகவும் சிலவரை வேண்டப்படாதவர்களாகவும் நினைத்து கொண்டிருப்போம், வாழுவோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதற்கு முந்தின 2 வசனங்களை வாசிக்கலாம். 9-10. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமை, கனம், சமாதானம். நன்மை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
தேவன் அருளுகிற ஆசீர்வாதம் என்ன? மகிமை, கனம், சமாதானம். தேவனால் கனப்படுத்தப்பட்ட பாத்திரங்களாய் நாம் விளங்குவோம். சமாதானம் ஆரை போல நம்முடைய வாழ்க்கையில புரண்டு ஓடும். எப்பொழுது? நாம் நன்மை செய்கிற போது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டு. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. உபத்திரமும் வியாகுலம் உண்டு. பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனுக்கும் நன்மை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் மகிமை, கனம், சமாதானம். பொல்லாங்கு தீமை செய்கிற மனிதன் அடையக்கூடிய காரியம் உபத்திரவம், வியாகுலம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நன்மை செய்தால் நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளையாய் இருப்பாயானால் உன் வாழ்க்கையிலே மகிமை, கனம், சமாதானம் உண்டு. தீமை செய்கிற மனிதனாய் இருப்பாயானால் உபத்திரவம் உன் வாழ்க்கையிலே உண்டு. ஏசாயா 1:17 கர்த்தர் சொல்கிறார், நன்மை செய்ய படியுங்கள். இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காய் வந்தார்? மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இயேசு சொன்னார், உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறதினால் அதுல என்ன பெரிய காரியம் இருக்குது? அது பெரிய காரியம் அல்ல. ஒருத்தங்க நமக்கு நன்மை செய்யறாங்க, அவங்களுக்கு பிரதிபலனாக நாம் நன்மை செய்கிறோம். அது பெரிய காரியம் அல்ல தேவனுடைய பார்வையில். இயேசு சொல்கிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 3 யோவான் 1:11 ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. அப்போஸ்தலன் யோவான் எழுதின வாசிக்கலாம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகி இருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவும் இல்லை, தேவனை அறியவும் இல்லை. வாசிக்கலாம். 3 யோவான் 11 பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாய் இருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேவனையே பார்க்கல, தேவனையே அறியல. இயேசுவை அறியாதவர்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்யலாம். இயேசுவை அறிந்த நாம்
இயேசுவின் உபதேசத்தை அறிந்த நாம், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் ஒருபோதும் ஒரு காலம் மற்றவர்களுக்கு தீமை செய்யவே கூடாது. ஏனென்றால் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் 34:14 சங்கீதம் 34:14 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், வாசிக்கலாம். தீமை விட்டு விலகி நன்மை செய், தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமை விட்டு விலகு, நன்மை செய். ஏசப்பா ஒருபோதும் தீமை யாருக்குமே செய்ததே இல்லை. வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, நன்மை செய்கிறவராய் பட்டணம் தோறும் சுற்றி திரிந்தார். வேதத்தில் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கிறதா தீமை இயேசு செய்தார் என்றும் மற்றவர்களுக்கு தீமை செய்யுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார் என்றும் வேதத்தில் எங்காவது எழுதப்பட்டிருக்கிறதா, சொல்லப்பட்டிருக்கிறதா? தன்னை காட்டி கொடுத்த 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை நண்பனே என்று அழைத்தார். சிநேகிதனே, 34வது மனுஷகுமாரனை காட்டி கொடுப்பது. பேதுருவே, பட்டயத்தை உரையிலே போடு. மல்குஸ் என்னும் யூத போர்ச்சேவகன் காதை வெட்டிவிட்டான். பேதுரு கைது செய்ய வந்தார்கள் இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில். இயேசு அவனுடைய காதை எடுத்து அந்த காதோடு ஒட்டி அற்புதம் செய்தார். தீமை விட்டு விலகு, நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். உன் வாழ்க்கையில அமைதியை தேடு, சமாதானத்தை தேடு. இயேசு உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வைத்து போகிறார். இயேசு சொல்கிறார், உலகம் தரக்கூடாத சந்தோஷம் சமாதானம் வைத்து போகிறேன். இயேசு இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு வாழ்விலே அமைதியை சமாதானத்தை பெற முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இயேசுதான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், அமைதியை கொடுக்கிறவர். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இயேசுவோ ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கவும் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார் என்று யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். சாத்தானுடைய வேலை என்ன? ஒரு மனுஷனை கொல்றது, அழிக்கிறது. நரகத்தை வச்சிருக்கான், கொல்லணும். எப்படியாவது மனுஷனை கொல்லணும், அவனை நரகத்துக்கு கொண்டு போகணும். இயேசு ஒரு மனிதனுக்கு ஜீவன் கொடுக்க வந்தார், ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, தீமை செய்வது, கெடுதல் பண்ணுவது, இது எல்லாம் சாத்தானுடைய காரியம். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அவர்கள் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்கள்.
உதவி செய்கிறவர்கள். சங்கீதம் 37:27 தாவீது அரசன் சொல்கிறார், வாசிக்கலாம். சங்கீதம் 37:27 தாவீது அரசன் சொல்லுகிறார், வாசிக்கலாம். தீமை விட்டு விலகி நன்மை செய், தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நீ என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டுமையானால் நீ தீமையை விட்டு விலக வேண்டும், நன்மை செய்ய படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ நிலைத்திருக்க முடியும். இந்த உலகத்தில் நிலைத்திருக்க முடியும். உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டிக் கொடுப்பார். பரிபூர்ண வாழ்க்கையை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது நீ தீமை விட்டு நன்மை செய்கிற விலைக்கு நன்மை செய்கிற போது உன் வாழ்க்கையில நீ நிலைத்திருப்பாய். உன் குடும்பம் நிலைத்திருக்கும். ஏனென்றால் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. முன்பு யூதரிலும் கிரேக்கரிலும் நன்மை செய்கிறவன் எவனோ அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறது மகிமை, கனம், சமாதானம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் பொல்லாங்கு செய்கிறானோ, தீமை செய்கிறானோ அவனுக்கு உபத்திரவம், வியாகுலம் உண்டு. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இந்த அரசாங்கம் நல்லவன் சிறைச்சாலைக்குள்ளே இருப்பான், கொலை பாதகன், திருடன், வழிப்பறி செய்கிறவன் லஞ்சம் கொடுத்துட்டு சிறைச்சாலைக்கு வெளியே இருப்பான். அமைச்சருடைய மகன் என்றால் எந்த தவறும் செய்யலாம். அவனை தட்டி கேட்க யாரும் கிடையாது. ஏன்? அவன் அமைச்சர் மகன். அவன் அமைச்சர் மகன். செய்தித்தாளை நான் வாசித்த பொழுது ஒரு அமைச்சருடைய மகன் ஒரு நாள் செலவு 5 லட்சம் பாக்கெட் மணி என்று நான் வாசித்த பொழுது அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு ஹிந்தி நடிகர் ட்ரிங்க்ஸ், மது குடித்துவிட்டு காரை ஓட்டிக்கொண்டு போனார். சாலை ஓரமாய் படுத்திருந்த தொழிலாளர்களை ஏற்றி கொன்று விட்டார். எத்தனையோ பேர் சிறைச்சாலைக்கு வெளியே இருக்கிறார். திரைப்படங்களில் இப்பொழுது நடித்துக் கொண்டிருக்கிறார். உயிரை பறித்தவனுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த விலை மதிப்பு என்ன? விடுதலை. மானை வேட்டையாடக்கூடாது, உயிரினங்களை வேட்டையாடக்கூடாது. அவர் மானை வேட்டையாடினார். இன்று வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தித்தாளை வாசித்தேன், ஒரு காரியத்தை வாசித்தேன். ஆயிரக்கணக்கான யானை தந்தங்கள் வெட்டி முறிக்கப்பட்டிருக்கிறது.
இப்பனா எத்தனை யானைகள் கொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அதனுடைய விலை மதிப்பு அதிகம். யானை தந்தங்களினுடைய விலை மதிப்பு அதிகம். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. பொல்லாங்கு செய்கிற எந்த மனிதனும், தீமை செய்கிற எந்த மனிதனும் உன்னுடைய வாழ்க்கையிலும் உபத்திரமும் யாகமும் உண்டு. நன்மை செய்தால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், மகிமை, கனம், சமாதானம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு அப்போஸ்தலருக்கு நேராய் கடந்து வருகிறேன். 2வது குறிப்புக்கு நேராய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்திருந்த நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பேதுரு பேச தொடங்குகிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜனத்தானாய் இருந்தாலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எப்பொழுது இதை அறிந்து கொண்டார் அப்போஸ்தலன் பேதுரு? கொர்நேலியு, ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்ற மனிதனை குறித்து வேதம் அறிமுகப்படுத்துகிறது. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகி கொர்நேலியு எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், தேவனுடைய தூதனை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொர்நேலியின் இடத்திலே அனுப்புகிறார். கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு தேவதூதனின் தரிசனத்தை கண்டான். அவனை உற்று பார்த்து பயந்து, கொர்நேலியு தேவதூதனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அந்த தேவதூதன், உன் ஜெபங்களும் தருமங்களும் தேவனை நினைப்பூட்டுதலாய் அவருடைய சன்னதியில் வந்தெட்டி இருக்கிறது. என்ன? கொர்நேலியு என்ற மனுஷன் இருந்தான் செசரியா பட்டணத்துல. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவன், தேவ பக்தி உள்ளவன், வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவனாயிருந்தா. சில ஆவிக்குரிய சபைகளிலே பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. பிள்ளைகளை சபைக்கு நடத்துவதிலே தவறு செய்திருப்பார். அதை குறித்து அவர்கள் ஒரு எச்சரிப்பு பெற்றவர்களாய் இருக்க மாட்டார். யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நோவா 120 வருஷம் சுவிசேஷம் அறிவிச்சான்.
கொப்பேர் மரத்துல கர்த்தர் பேழையை உண்டு பண்ணி ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு, தண்ணீரினால் நான் உலகத்தை அழிக்க போகிறேன். இவன் நோவாவும் 120 வருஷம் ஒவ்வொரு நாளும் போய் சுவிசேஷம் சொல்லுவான் ஜனங்கள்கிட்ட. இந்த கொப்பேர் மரத்துல பேழையை நான் உண்டு பண்ணியிருக்கேன், வந்து உள்ள வந்துருங்க, மழை பெய்ய போது எல்லாம் உலகம் முழுவதும் ஜீவராசிகள், மனித உயிரினங்கள், பறவைகள், ஆடு மாடுகள் எல்லாம் அழியப்போம். பரியாசம் பண்ணாங்க ஜனங்கள் எல்லாம். ஏதோ மழை பெய்ய போதா, தாத்தா நோவ தாத்தா பேலை கட்டுற, யாருமே வரல. பாத்தீங்கன்னா மழை கர்த்தர் சொன்னபடியே வந்துருச்சு. ஜனங்கள் நினைச்சாங்க 1 மணி நேரத்துல நின்றோம், 2 மணி நேரத்துல நின்றோம் நினைச்சாங்க. 40 days, இரவு பகலும் பெய்யுது, 40 நாள். ஜனங்கள் எல்லாம் அழிந்தார்கள். நோவா, சேம், காம், யாபேத். நோவா, அவருடைய மனைவி சேம், காம், யாபேத் 3 பேரு, அவங்க மனைவி 3 பேரு, மருமக்க 3 பேர். மொத்தம் எத்தனை பேர்? நோவா மனைவி 2 பேரு, அவங்க பிள்ளைங்க 3 பேரு, 5, மருமக்க 3 பேர், 8. இவங்க மாத்திரம் வேலைக்குள்ள இருந்தாங்க. குடும்பத்தை ரட்சித்து கொண்டார். எல்லாம் அறிஞ்சு போனாங்க தண்ணீர்ல. சுவிசேஷம் சொன்னா கேட்கல யாரும். மழை வருதுன்னு பரியாசம் பண்ணாங்க, அது மாச கணக்கில் பெஞ்சிச்சு. எல்லாரும் தண்ணீர்ல அழிந்து போயிட்டாங்க. சபைதான் வேலை. தேவன் 2வது விசை இயேசுவை அணுக்குகிற போது நியாய தீர்ப்பு அக்னியினால் நடக்கும். அக்னியினால் இந்த உலகம் அழிக்கப்படும். உன் குடும்பத்தை ரட்சித்துக்கொள். நீ குடும்பமாய் தேவனை ஆராதனை செய்கிற மனிதனாய் இருக்க வேண்டும். கொர்நேலியை குறித்த வேதம் சொல்லுகிறது, தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். ஜனங்களுக்கு தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தர்மங்களை பண்ணினான், ஏழைகளுக்கு கொடுத்தான். கர்த்தர் பார்த்தாரு, இவனுடைய தான தர்மங்கள் பரலோகத்தை எட்டிச்சு. இவன் பண்ண தான தர்மம் பரலோகத்தை எட்டிச்சு. ஒரு தேவதூதனை அனுப்பிட்டார். இந்த தேவதூதன் என்ன சொல்றா, யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி, பேதுரு என பெயர் கொண்ட சீமோன் அழைப்பி, பேதுருவை கூப்பிடு உன் வீட்டுக்கு. இந்த கொர்நேலியு என்ன பண்றான், 3 பேரை அழைச்சி காரியங்களை சொல்லி, போங்க பேதுருட்ட போங்க, யோப்பா பட்டணத்துல பேதுரு என்ற ஒரு மனிதன் இருக்கிறார், அவர்கிட்ட கர்த்தர் அனுப்ப சொல்றாரு. ஒரு தேவதூதன் என் இடத்துல வந்து சொன்னதை அவன் விலைக்கு சொல்லுகிறான். அந்த 3 பேர்ட்ட இப்ப வாசிக்கலாம். 22வது வசனத்தை வாசிக்கலாம், 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷருக்கு இடத்திற்கு இறங்கி போய், பேதுரு கொர்நேலியினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷருக்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், இருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம், அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்நேலியும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து
உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனையுமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். நீர் வந்து பேதுருவே, நீர் வந்து கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணணும். கொர்நேலியு அவங்களுடைய உறவின் முறையா சிநேகிதர்கள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. இப்ப கொர்நேலியு காத்து கொண்டு இருக்கிறார், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். பேதுரு வர போறார், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னன்னா இந்த பேதுரு ஒரு யூதன். பேதுரு யாரு? யூதன். இப்ப கர்த்தர் சொப்பனத்திலே அவனிடத்திலே என்ன செய்றாரு? 11வது வசனத்தை வாசிக்கலாம். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. பரலோகத்திலிருந்து பேதுருவே, எழுந்திரு, அடிச்சு புசி. 4 கால் மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், இதெல்லாம் இந்த கூட்டுக்குள்ள இருக்குது. பேதுருவை இருந்து பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, அடிச்சு புசி. அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றை நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் அவனுக்கு சத்தம் உண்டாயிற்று. 2ஆம் தரமும் செகண்ட் டைம் அவனுக்கு ஒரு சவுண்ட், ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து கிடைச்சிச்சு. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கூடு. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். 3 மனுஷர்கள் உன்னை தேடுகிறார்கள். இதோ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன செய்றாரு பேதுரு? 28வது வசனம். அவர்களை நோக்கி, பேதுரு கொர்நேலியுவை வீட்டாரை நோக்கி சொல்றார், அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அவனிடத்தில் போக்குவரத்தாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டதாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். தேவன் காண்பிச்சிட்டார். எந்த மனுஷனை தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நீ நினைக்க கூடாது. அதுக்குதான் 3 விசை துப்பட்டியை அனுப்பி காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் அதை அடிச்சு புசி. நான் யூதனாய் இருக்க, தீட்டுள்ளது, அதை நான் சாப்பிடக்கூடாது. தேவன் சுத்தமாக்கினவைகள் நீ ஏன் தீட்டுன்னு நினைக்கிற? கர்த்தர் தரிசனத்துல பேசி புறஜாதியான் கொர்நேல், அவன் இஸ்ரவேல் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. நாமெல்லாம் புறஜாதியா இருந்தோம், இஸ்ரவேல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய ரத்தம்
நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றி புதிய பாட்டு இஸ்ரவேலர்களாய், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். The blood of Jesus, இயேசுவின் இரத்தம் அதை செய்திருக்கிறது. இயேசுவின் இரத்தம் அதை செய்தது. பேதுரு நினைச்சுக்கிட்டாரு, ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும் என்று, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் என்று பேதுரு நினைச்சுக்கிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நாமெல்லாம் யாரு? நம்முடைய கம்யூனிட்டி என்ன? ஜாதி என்ன? இஸ்ரவேல். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம எந்த கம்யூனிட்டியா ஜாதியா இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி சபைக்குள்ளே வந்த பிறகு நாம் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். கொர்நேலியு ஒரு புறஜாதியா, ஆனால் அவனுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டியது. குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்தவன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். தேவனுக்கு ஒரு அங்கலாய்ப்பு என்னன்னா, அவன் ஞானஸ்நானம் எடுக்கல, ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் பெறல. இது அவனுக்கு கிடைக்கணும்னு கர்த்தர் விரும்பினார். அதுக்காக பேதுரு என்கின்ற மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த பட்டணத்துக்கு போகும்படி சொல்லுகிறார். கொர்நேலியுவையும் கர்த்தர் சொல்லிட்டார், தேவதூதனை அனுப்பி யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பு, பேதுருவை கூப்பிடு, உன் வீட்டுக்கு வரவை, ஜனங்களை எல்லாம் கூட்டு, உன் உறவினர்களை எல்லாம் கூட்டு, பிரசங்கம் பண்ண சொல்லு. அப்போஸ்தலன் பவுல் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை சேர்ந்தவர், பென்யமீனன். ஆனா தேவன் அவருக்கு கொடுத்த ஊழியம் என்ன தெரியுமா? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அனனியா மூலம் பவுலாய் மாறினார், ஞானஸ்நானம் எடுத்தார், சுவிசேஷம் அறிவித்தார், தேவனுடைய திருச்சபையை கட்டினார். இப்பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் சொன்ன குறிப்பு அப்போஸ்தலர் 34-35 வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, அப்பொழுது கொர்நேலியின் வீட்டாரின் நடுவிலே பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். எந்த மனுஷனாய் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியானாய் இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் யாரோ அவன் தேவனுக்கு, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இப்படி பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிரம்பினாங்க. பேதுருவோட கூட போனவங்கள ஆச்சரியப்பட்டாங்க. பிரஜாதிகளுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறாரா, அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாங்களா?
பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது இஸ்ரவேலனுக்கும் யூதனுக்கும் என்று மாத்திரம் நினைத்துக் கொண்டிருந்த பேதுருவுக்கு, அவனோடு கூட வந்தவர்களுக்கு, கொர்நேலியுவின் வீட்டார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்புவதை பார்த்து பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவங்க ஞானஸ்நானமே எடுக்கல, அதுக்கு முன்னாடியே பரிசுத்தாவி அவங்களுக்கு நடுவில் ஊற்றப்பட்டாகி விட்டது. அப்புறம் அங்க தங்கி இருந்து அவங்களுக்கு ஞானஸ்நானத்தை பேதுரு கொடுத்தா. கொஞ்ச நாள் தங்கி இருங்கன்னு கேட்டாங்க அவங்க பேதுருவை. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். இயேசு அறியாதவங்களா யாரு? புறஜாதி. அவங்கள சபைக்குள்ள கொண்டு வர்றதுதான் நம்முடைய வேலை. இஸ்ரவேல் குடும்பத்தில் ஐக்கியப்படுத்துவதுதான், சபையில் ஐக்கியப்படுத்துவதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை, கடமை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொரு விசுவாசிகளின் மேலும் விழுந்த கடமை. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மூன்றாவதாக ஒரு குறிப்புக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். மோசே சொல்கிறார், உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும், தேவாதி தேவனும், கத்தாதி கர்த்தரும், கத்தாதி கர்த்தரும், மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். பயங்கரமான தேவனாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல, பரிதான லஞ்சம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் நியாயம் செய்கிறவரும், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைத்து, அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. உங்களுடைய தேவன் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. லஞ்சம் வாங்குறவங்களுக்கு கிடையாது. தேவனுடைய பிள்ளைங்க லஞ்சம் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அனாதைகள், அநாத பிள்ளை, ஆர்பன், விதவை, விடோ, அவங்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர். மோசே சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, என்ன சொல்றாரு? என் தேவன் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, அநாத பிள்ளைங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைங்களுக்கு, விடோஸுக்கு நியாயம் செய்க, விதவைங்களுக்கு நியாயம் செய்க. அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அடுத்து மோசே சொல்றார், நீங்கள் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியனை சிநேகிப்பீர்களாக. அந்நியனை சிநேகிப்பீர்களாக. நீங்க எகிப்து தேசத்துல யாரா இருந்தீங்க? அந்நியரா இருந்தீங்க, ஒதுக்கப்பட்டவங்களா இருந்தீங்க. யோசேப்பு சகோதரர்களுக்கு விருந்து வச்சான். அப்ப சொன்னாங்க பார்த்தீங்களா, எகிப்தியர்கள் எபிரேயர்களோடு அமர்ந்து சாப்பிடுறது கிடையாது.
இதை பெரிய பாக்கியமா கருதுங்க. உங்க எஜமானாகிய யோசேப்பு உங்களை அவருடைய வீட்டிலே அமர்ந்து சாப்பிட உங்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பதை பெரிய பாக்கியமாய் கருதுங்கள். ஏனென்றால் எகிப்தியர்கள் எபிரேயர்களோடு அமர்ந்து சாப்பிடுவது கிடையாது. பார்சியல். ஆரம்ப நாட்களிலே இந்திய தேசத்திலே கொடுமைகள், தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. பார்சியல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன். கிறிஸ்தவ மதம் போதிக்கிறது என்ன? பைபிள் போதிக்கிறது என்ன? சபைக்குள்ள வந்துட்டா எல்லாம் சமம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் இங்க கிடையாது. எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல், ஒரே ஜாதி தான் இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேல். மோசே தலைவர்களை நியமிக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயத்திலே முகதாட்சணியம் பாராமல், நியாயத்திலே முகதாட்சணியம் பாராமல், பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். பெரியவனுக்கு செவி கொடுக்கிறது போல சிறியவனுக்கு செவி கொடுக்கணும். மனுஷன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. மனுஷனுடைய முகத்துக்கு பயப்படாதீங்க. நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். ஏனென்றால் 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 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகிட்டாங்க. ஆகையினால ஒரே ஒரு தலைவன் மோசையினாலே இந்த பலுகி பெருகி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்ப்பது கஷ்டமான காரியமாய் இருந்தது. ஆகையினாலே 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சபதிகளை தெரிந்து கொண்டு ஞானமும் அறிவும் உள்ளவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராய் இருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாக ஏற்படுத்தி கோத்திரங்களில் அதிகாரிகளை ஏற்படுத்தி வச்சிட்டு தலைவர்களை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிட்டான். இப்ப இந்த தலைவர்கள் என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட நியாயம் வரும், காரியம் வரும், ஜனங்கள் கொண்டு வருவாங்க, அதுக்கு நியாயம் செய்யணும், தீர்ப்பு வழங்கணும். இப்போ மோசே சொல்றான், அந்த தலைவர்களை பார்த்து முகதாட்சண்யம் பார்க்க கூடாது. முதலே சொன்னல, அமைச்சர் மகன்னா ஒரு நியாயம், கூலி தொழிலாளி மகன்னா ஒரு நியாயம், அப்படி பார்க்க கூடாது. பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்கும். இவன் பெரியவன், இவன் சின்னவன். பெரியவனுக்கு ஒரு நியாயம், சின்னவனுக்கு ஒரு நியாயம். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அதை நான் கேட்பேன் என்று சொன்னார். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்டான், உங்களிடத்தில் நான் பரிதானம் வாங்கினேனா, லஞ்சம் வாங்கினேனா? இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை என்று சொன்னார்.
ஏன்? சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய மகன் பினகாஸ் ஓபனி தேவனுடைய ஆலயத்தில் ஜனங்களிடத்தில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு நியாயத்தை புரட்டினார். சாரி, ஏலியினுடைய பிள்ளைங்க பினகாஸ் ஓபனி. அவங்க இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவனுடைய ஆலயத்திலே அவங்கள்ட்ட நியாயத்துக்கு வருகிற போது லஞ்சம் வாங்கினாங்க, நியாயத்தை புரட்டினாங்க. ஏலி தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்றாரு, தீர்க்கதரிசி உங்கள்ட்ட லஞ்சம் வாங்கினா? இல்லவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாத்ராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம், அதிலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பரிதானம் வாங்காதிருப்பாயா, பரிதானம் வாங்காதிருப்பாயா. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி, லஞ்சம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி, நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும், நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். லஞ்சம் வாங்காதேன்னு கர்த்தர் சொல்றாரு. பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது. பொது தீர்வை ரசீதுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக தானே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். என்னுடைய நண்பன் அங்கே வேலை செய்கிறான், என்னோட படித்தவன். அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், என்னால் ஒன்றும் செய்ய முடியல, உன்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது, 10,000 லஞ்சம் கேட்குறான், 10,000 ரூபா லஞ்சம் கேட்குறான். ஆனால் வேதம் சொல்லுது லஞ்சம் வாங்காதன்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஒரு நாளும் செய்யவே கூடாது. உபாகமத்தின் புத்தகம் 24, உபாகமத்தின் புத்தகம் 24, உபாகமத்தின் புத்தகம் 24, உபாகமத்தின் புத்தகம் 24 அதிலே 18-19 மோசே சொல்கிறார், வாசிக்கலாம். நீ எகிப்திலே அடிமையா இருந்ததையும், எகிப்திலே அடிமையா இருந்தது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. தேவனாகிய கர்த்தர் மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆகையால் இப்படி செய்யும்படி உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால், அரிக்கட்டை வயலிலே மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். எடுக்கிறதுக்காக வயல்வெளிக்கு திரும்ப போகாத. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடு. பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடு. நீ எகிப்திலே அடிமையாய் இருந்தாய், தேவனாகிய கர்த்தர் அங்கே இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தார். 400 வருஷம் 400 இயர்ஸ் அடிமையாய் இருந்த உன்னை உன் தேவனாகிய கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார். ஆகையினால நீ வயல்வெளியில நீ அறுக்கும் போது வீட்டுக்கு வந்திருப்ப, ஒரு கட்டு பயிரை நீ மறந்துட்டு வச்சுட்டு வந்திருப்ப, அதை எடுக்க திரும்ப போகாத. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை உனக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவை அதை எடுத்துக்கொள்ளும்படி விட்டு. நம்ம ஆர்பன்ஸை
அனாதைகளை ஒரு நாள் நினைக்கவே மாட்டோம், அனாதை பிள்ளைங்களை ஒரு நாள் நினைக்கவே மாட்டோம், விதவைங்களை ஒரு நாள் நினைக்கவே மாட்டோம். கிறிஸ்துமஸ்னா என்ன? தேவன் தன்னால் கொடுக்க முடியாத ஒன்றை கொடுத்து, இயேசுவை கொடுத்து நம்மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்தினார். அன்பை வெளிப்படுத்தணும். தேவன் எப்படி அன்பை வெளிப்படுத்துறது? கொடுக்க முடியாத ஒன்றை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தணும். இயேசுவை கொடுத்தார் இந்த உலகத்தில். சிலுவை மரத்திலே தொங்குவதற்கு தன் மகனை அர்ப்பணித்தார். இயேசு தன்னுடைய சுய ரத்தத்தை நமக்காக சிந்தி சிலுவையிலே வேதனைப்பட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நம்முடைய பாவத்தை மாற்றினார், சாபத்தை மாற்றினார், வியாதியின் கூரை அறுத்து எறிந்தார். லவ், நேசி, கொடு. உன்னால் முடிந்ததை செய். அதான் கிறிஸ்துமஸ். நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற போது, உனக்காக ஒரு புதிய வஸ்திரத்தை நீ வாங்குகிற போது, நியூ ட்ரெஸ் உனக்கு கொண்டாட்டம்னா, ஒரு செலிப்ரேஷன்னா, இந்துக்கள் தீபாவளி கொண்டாடுறாங்க, முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, பக்ரீத் கொண்டாடுறாங்க. கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்துமஸ் ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம், இயேசு பிறந்த தினம். ஆகையினாலே நாம் என்ன செய்கிறோம்? புதிய வஸ்திரம் வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது ஒரு வஸ்திரத்தை வாங்கி ஒரு அனாதைக்கு கொடு, ஒரு ஏழைக்கு கொடு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறார். சமயம் ஆயிடுச்சு, நான் அநேக குறிப்புகள் இருக்கிறது, நான் சுருக்கமாக முடிச்சிடறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆவது அதிகாரம், அதில் 21 25 வசனம் வரை வாசிக்கலாம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்தார். கர்த்தருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே, கர்த்தரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, நீ கர்த்தருடைய வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதி. 22 யாத்ராகமம் 22 21 இருந்து 25. 22 அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. அந்நியனை சிறுமைப்படுத்தாதே, ஒடுக்காதே. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்தீர்கள். நீயும் எகிப்து தேசத்தில் அந்நியனாய் இருந்தாய். விதவையும் திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காத. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது, நீ அவர்களை திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை ஒடுக்கினால், அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு, நீ விதவைய அந்நியனை ஒடுக்கினேனா, அநாத பிள்ளைக்கு துரோகம் பண்ணேனா, அவங்க கர்த்தரை நோக்கி முறையிடுவார்களே. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் நிச்சயமாய் அவர்களுடைய கூப்பிடுதலை முறையிடுதலை கேட்டு கோபம் உண்டவராகி, கர்த்தர் சொல்றார், நான் கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன், பட்டயத்தினால் உங்களை கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும், உங்கள் மனைவிகள் விதவைகளும், உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள், உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். உங்களுக்குள் சிறுமைப்பட்டு நீ விதவையும் அந்நியனையும் ஒடுக்கினேன்னா, அவங்க கர்த்தாவே நான் விதவையா இருக்கிறேன், அந்நியனா இருக்கிறேன், அனாதையா இருக்கிறேன், என்னை ஒடுக்குறாங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி முறையிட்டால், தேவன் சொல்றார், நான் நிச்சயமாய் கோபப்பட்டு நான் உன்னை அப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில வரக்கூடாது. உலகத்துல வாழ்றவன் என்ன பெரிய சாபத்தை அனுபவிச்சு போறேன். அவன் விதவைய ஒடுக்குவான், திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்குவான். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க அப்படி செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தோம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை.
எபேசியர் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு 6:9. எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். எபேசியர் 6ஆம். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து. எஜமான்களை, முதலாளிகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதலாளிங்க கவனிக்கணும். எஜமான்களை அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து. அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும். வேலைக்காரருக்கும் முதலாளிகளுக்கும் எஜமானன் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து. கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். முதலாளிகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னிடத்தில் வேலை செய்கிற வேலைக்காரனை போல நடத்து. ஹார்ட் வேர்ட்ஸ், கடுமையான வார்த்தைகளை உச்சரிக்காதே. அவர்களை பார்த்து உன்னிடத்தில் வேலை செய்கிற வேலைக்காரர்களை பார்த்து கடுமையான சொல்லை பயன்படுத்த வேண்டாம். கடுமையாகவும் வேலை வாங்கவும் வேண்டாம். ஏன்? நீ இந்த பூமியில முதலாளி. நமக்கெல்லாம் முதலாளி யாரு? எஜமான் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் பட்சபாதம் செய்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறார். கடும் சொல்லை விட்டு விடுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்ற. முதலாளிகளை பார்த்து கடுமையாய் நடத்துவதை விட்டு விடுங்கள். ஏன்? எகிப்துல உன்னை பார்வோன் கடுமையா நடத்தினான். உன் ஜீவனை கசப்பாக்கும்படி வேலையை கடுமைப்படுத்தினான், கொடுமைப்படுத்தினான். உன் கூக்குரலிட்ட, முறையிட்ட, அந்நியனா இருந்த, பரதேசியா இருந்த. கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கினார். பார்வோனும் அவனுடைய சேனையும் செங்கடலிலே கர்த்தர் மூழ்கடித்தார். மோசே பாடுறாரு, துதித்து குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே மூழ்க பண்ணினி. யோபுவின் புஸ்தகம் 33:13 வரை யோபு சொல்றத நான் சொல்றேன். யோபு எப்படி நடந்துக்கிட்டாரு, வேலைக்காரர்களிடத்துல எப்படி நடந்துக்கிட்டாருன்றத நாம இத பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். யோபு சொல்றார் 31 அதிகாரத்துல 13-17 வரைக்கும். என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால் தேவன் எழுப்பும் போது நான் என்ன செய்வேன்? தேவன் எழுப்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு? அவர் விசாரிக்கும் போது பாத்தீங்களா, வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்களுடைய நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்களுடைய நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு மறு உத்தரவை என்ன சொல்லுவேன்? மறு உத்தரவு நான் என்ன சொல்லு? தேவன் என்னிடத்துல கணக்கு கேட்டா நான் என்ன செய்யறது? தேவன் விசாரிக்கும் போது அவருக்கு நான் என்ன மறு உத்தரவு சொல்றது? நீ வேலைக்காரங்களுக்கு நீ ஏன் நீதி செய்யல? உன்னோட வழக்காடினாங்களே, உன்னோட பேசினாங்களே. அடுத்து யோபு சொல்றார், வாசிக்கலாம்.
15வது. தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ. என்ன உண்டு பண்ணவர் தான் அந்த தொழிலாளியும் வேலைக்காரனையும் உண்டு பண்ணார். ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ. எங்களை உருவாக்கினார் அல்லவோ ஒரே விதமான கற்பத்தில். எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி நியாயம் செய்யாம விதவையை அலைய விட்டு அவங்க கண்களை பூத்து போக பண்ணினேன். ஆனால் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது. அநாத பிள்ளைங்க என்னோட சாப்பிடாம நான் ஒருவனா சாப்பிட்டது உண்டோ? யோபு சொல்றா பாத்தீங்களா, அவர் சாப்பிடும் போது அநாத பிள்ளைங்க அவரோட சாப்பிட்டிருக்காங்க. அவர் செய்த காரியத்தை யோபு சொல்கிறார். கடைசியா ஒரே ஒரு காரியம், கொலைசேர் 3:25 நான் முடிக்க போறேன். கொலைசேர் 3:25 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற காரியத்தை ஒன்ன மாத்திரம் சொல்லி முடிச்சுறேன். Glory to God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. Praise the Lord. ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் இல்லை. கொலைசேர் 3:25 அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். அநியாயம் செய்கிறவன் தான் செய்கிற அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. அநியாயம் செஞ்சா தான் செஞ்ச அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. அதுதான் முதலே சொல்லிட்டார் அப்போஸ்தலன் பவுல் ரோமர் புஸ்தகத்தில். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவன் தேவனிடத்திலிருந்து மகிமை கனம் சமாதானத்தை பெறுவான். எவன் முன்பு கிரேக்கரிலும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் பொல்லாங்கு தீமை செய்கிறானோ அவன் உபத்திரமும் வியாகுலமும் அடைவான். தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. நாமெல்லாம் அப்படி எழுந்திருக்கலாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக. Glory to God. Hallelujah. Thank you Father. Presence of God. Jesus. Amen. Hallelujah. எல்லாரும் பிரசன்ஸ்ல நீதியில் நிலைத்திருந்து. Glory to God. எல்லாரும் நான் காண்பேன். உயிர் தெழும்போது சாயலத்திற்கு நீதியில் நிலைத்து கைதட்டி பாடலாம். அதிகாலமே தேடி வந்தே
ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக. ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஹோசேனா ஹோசேனா உன்னதத்தில் ஹோசேனா, ஹோசேனா ஹோசேனா உன்னதத்தில் ஹோசேனா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடனே, கர்த்தரே உயர்ந்திடுவே. ஹோசேனா ராஜராஜனே. Glory, glory, glory to the King of Kings, Jesus, Jesus, Jesus. Jesus is the King of Kings. Glory, 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 glory to the King of Kings. Jesus, 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 Jesus is the King of Kings. Glory, glory. Oh, amen. Jesus. Jesus is the King of Kings. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஆமென். இயேசு ராஜா வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துதியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துதியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துதியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுப்போம். வாழ்நாளெல்லாம் சோத்திரம், வாழ்நாளெல்லாம் சோத்திரம், வாழ்நாளெல்லாம் சோத்திரம், வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனை துதித்திட துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ. தூயவரே சுவை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோ யெகோவா தேவனை துதித்திட வந்தோ. சுவையே தூயவரே சுவையே உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்.
தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. எல்பத்தே வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் ஏசப்பே, வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இம்மட்டும் எங்கள் ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரில் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு தேவனிடத்திலிருந்து கனம், மகிமை, சமாதானம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரில் எவன் பொல்லாங்கு தீமை செய்கிறானோ அவனுக்கு உபத்திரவம் வியாகுலம் உண்டு. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஏசாயா 1:17 கர்த்தர் சொல்கிற நன்மை செய்ய படியுங்கள். 3 யோவானிலே 11வது வசனத்திலே நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாய் இருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை, தேவனை அறியவில்லை. சங்கீதம் 34:14 தாவீது அரசன் சொல்லுகிறான், தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அதே தாவீது அரசன் சொல்லுகிறான், தீமை விட்டு நன்மை செய், நன்மை செய், என்றென்றைக்கு நிலைத்திருப்பார். இயேசு நன்மை செய்ய நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு நாள் ஒரு காலம் மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. தீமையான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில எழும்பக்கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவின் உடன் சுதந்திரத்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர். மற்றவர்களை ஒரு நாள் சபிக்க கூடாது, மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பிறந்தவர்கள் என்பதை அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். நன்மை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிறதுனால் என்ன பலன்? தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய், சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. இயேசு நன்மை செய்கிறவராய் பட்டணம் தோறும் சுற்றித் திரிந்தார். செசரியா பட்டணத்தில் கொர்நேலியு புறஜாதியான், இஸ்ரவேல் குடும்பத்தை சேராதவன், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவன், தேவ பயமுள்ளவன், ஏழைகளுக்கு கொடுத்து தான தர்மம் பண்ணுகிறவன், தேவ சமூகத்தில் தான தர்மம் எட்டியது. தேவ தூதனை கொர்நேலியின் இடத்திலே கர்த்தர் அனுப்பி, யோப்பா பட்டணத்துக்கு போய் பேதுருவை வர சொல்லு, கொர்நேலியுவை நீயும் வீட்டாரும் உறவின் முறையாரும் கூடியிருங்கள், பேதுரு உங்களிடத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுவார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பேதுரு யூதன். கர்த்தர் சொன்னார், அவருக்கு தரிசனத்திலே காண்பித்தார். ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. ஊரும் பிராணி, ஆடு மாடுகள், ஆகாயத்து பறவைகள் அடித்து புசி 3 தடவை கர்த்தர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். பேதுரு சொன்னார், அது அசுத்தமானவைகளே என்று பேதுரு சொன்னார். கர்த்தர் சொன்னார் பேதுருவை பார்த்து, நான் சுத்தமாக்கினவைகள் ஒன்றும் அசுத்தமானவைகள், அடித்து புசி. இப்படி தரிசனத்தை கண்டு கொண்டிருக்கிற போது அங்கே 3 பேர் பேதுருவின் வீட்டுக்கு முன்னே நின்றார்கள். கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட 3 பேர். நீங்கள் தேடுகிற மனிதன் நான் தான். பேதுரு போய் கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல.
எந்த ஜாதியானா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து கொர்நேலியுவின் வீட்டார் மேல் விழுந்தார். எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பினார். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார். பேதுருவோடு வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார், புறஜாதிகளுக்கும் பரிசுத்த ஆவியா? நாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஒரே குடும்பம், ஒரே சபை. தேவன் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. உபாகமத்திலே மோசே கர்த்தர் சொன்னார், ஜனங்கள் என்னுடைய வாக்குத்தத்தத்தின்படி பல்கி பெருகி விட்டார்கள், ஒருவனாய் நீ நியாயம் தீர்க்க முடியாது, தலைவர்களை நியமி. தலைவர்களிடத்திலே மோசே சொன்னான், முகதாட்சண்யம் பார்க்காதீங்க, பெரியவனுக்கு என்ன செய்றீங்களோ சிறியவனுக்கு அதை செய்யுங்கள். தேவன் முகதாட்சண்யம் பார்க்கிறவர் அல்ல. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நீ எகிப்தில் அந்நியனாய் இருந்தாய், நீ அந்நியனை சிநேகி. விதவை திக்கற்ற பிள்ளைகளையும் ஆதரி. யோபு சொல்கிறார், விதவையின் கண்களை பூத்து போக பண்ணினது உண்டோ? தாய் தகப்பன் இல்லாதவர்கள் சாப்பிடாமல் நான் ஆகாரம் சாப்பிட்டது உண்டோ? கர்த்தர் அறிவார். தேவனுடைய பிள்ளையை அநியாயம் செய்கிறவன் அதற்கேற்ற கூலியை பெறுவான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நன்மை செய்வோம். எஜமான்களே, உங்களிடத்தில் வேலை செய்கிறவர்களிடத்தில் கடுமையான சொல்லை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கும் வேலைக்காரனுக்கு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கர்த்தாவே, எங்களுக்கு நன்மை செய்ய கிருபை செய்யும், மற்றவர்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவைகளை சந்தி, தேவைகளை சந்தி. அற்புத ஆச்சரியமாய் நடத்தும். காற்றையும் காண மாட்டாய், மேகத்தையும் காண மாட்டாய், வாய்க்காலில் தண்ணீர் இருக்கும். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வார், தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நடத்துவாரா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். bless you, bless you.